கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு நம்முடைய ஒவ்வொருவரும் நிறைவான ஒரு வாழ்வை வாழும்படி தம் உடலில் நம்முடைய பாவங்கள், நோய்கள், சாபங்கள் அனைத்தையும் சுமந்து கொண்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். என்றாலும் கூட அநேக நேரங்களில் மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இயேசு சிலுவை மரணமானது என்னுடைய பாவங்களுக்கு மட்டும்தான், இல்லை என் பாவ மன்னிப்புக்காக மட்டும்தான் என்று நினைக்கிறார்கள். அதனால்தான் இன்றைக்கு அநேகர் சுகமான ஒரு வாழ்வை வாழ முடியாமல் இருக்கிறார்கள். பைபிள் சொல்கிறது 1 பேதுரு 2:24, சிலுவை மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார், நம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்கு வாழ்வதற்கு இவ்வாறு செய்தார், அவர் தம் காயங்களினாலே நாம் குணமடைந்துள்ளோம் என்று இங்கே பேதுரு சொல்வதை நாம் பார்க்கிறோம். உண்மையாகவே இயேசு நம்முடைய பாவங்களை மட்டுமே சுமக்கவில்லை, நம்முடைய நோய்களை சுமந்தார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நமக்கு நிறைவாழ்வை அளிக்கும் எல்லா தண்டனைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்மேல் ஆட்சி செலுத்தின சாத்தானின் அதிகாரங்களினுடைய வழி வேதனைகளை இயேசு தம்முடைய உடலில் ஏற்றுக்கொண்டு நமக்கு விடுதலை செய்தார். நாம் செல்வராகும்படி அவர் நமக்காக ஏழ்மை சுமந்தார் என்று பைபிளிலே நாம் அநேக காரியங்களை பார்க்கிறோம். ஆனால் அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியாத ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவர்கள் பாவங்களிலிருந்து மட்டும் விடுவிக்கவே இயேசு நம்மை விடுதலை செய்தார் என்று மீதியுள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் போகிறார்கள். அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஒரு சம்பவத்தை சொல்வார்கள். ஒரு மனிதன் இங்கிலாந்திலிருந்து அமெரிக்காவுக்கு கப்பலிலே பயணமானான். எப்படி இந்தியாவில் இருக்கிறவர்கள் துபாயில் போய் வேலை பார்க்க வேண்டும் என்று ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன் ஆர்வமாய் போவார்கள். இப்போ குறைந்து விட்டு இப்பொழுது எல்லாரும் அமெரிக்கா போக விரும்புகிறார்கள். ஆனால் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன் அநேகர் அமெரிக்காவில் துபாய்க்கு செல்ல வேண்டும் என்று விரும்புவார்கள். அதுபோல் இங்கிலாந்தை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புவார்கள். ஏன்னா அமெரிக்கா போனோம்னா நிறைய சம்பாதிக்கலாம் என்ற ஒரு மனநிலை. அப்படி ஒரு மனிதன் தன் கையில் ஒரு $300 வைத்திருந்தான். ஒரு $200 டிக்கெட் வாங்கி கப்பலில் ஏறி பயணமானான். எங்கே? லண்டனிலிருந்து அமெரிக்காவிற்கு. இவனுடைய நோக்கம் 15 நாள் கப்பல் பயணம். $100 கையில் மீதி இருக்கிறது. அமெரிக்கா போனோடனே செலவழிப்பதற்கு அந்த $100 வேண்டும். ஆகவே இருக்கிற 15 நாளில் எப்படியாவது சமாளித்து நாம் பயணமாகிவிட்டோம் என்றால் அங்கே போய் எப்படியாவது ஒரு வேலை தேடி நன்றாக வாழ்ந்து விடலாம் என்ற ஒரு மனநிலையில் கப்பலில் ஏறி அமர்ந்து விட்டான். போகும்போது உள்ளுக்கு நுழையும் போது ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டில், ஜூஸ் எல்லாம் கொடுத்தார்கள். அதையெல்லாம் நிறைய வாங்கி வைத்து கொண்டான். ஏனெனில் பணம் செலவழித்து சாப்பிட்டோம்னா பணம் போய்விடுமே என்ற மனநிலையிலே அவன் என்ன செய்கிறான்? கப்பலில் ஏறி தனக்கு கிடைச்ச ஸ்நாக்ஸு, ஜூஸு இதையெல்லாம் வைத்து ஒரு 4 நாட்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டி விட்டான். ஏன்னா அங்கே போய் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம்னா செலவாகும் என்ற பயத்திலே ரூமுக்குள்ளே இருந்துக்கிட்டு தண்ணீரையும் குடித்து கொண்டு ஜூஸு, ஸ்நாக்ஸு, பிஸ்கட்ஸு, பிரெட்ஸு என்னென்ன கிடைச்சதோ அதையெல்லாம் சாப்பிட்டு கொண்டு வாழ்ந்தான். ஆனால் 5ஆவது நாள் அவனுடைய உடலில் கை கால்களால் நடுங்க ஆரம்பித்தது, உடம்பெல்லாம் சோர்வடைய ஆரம்பித்தது. பார்த்தான், இப்படி போனால் நம்ம செத்து விடுவோம். ஆகவே என்ன செய்வோம்? ஒரு $10 ஏதாவது கிடைத்தால் வாங்கி இன்றைக்கு நாளைக்கு சேர்த்து வாங்கி வைத்துக்கொள்வோம், கிடைப்பதை வைத்து சாப்பிட்டு விட்டு மீதி நாட்களை கடத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நேராக அந்த கப்பலில் இருக்கிற பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போனான். அங்கே போய் $10 என்ன உணவு கிடைக்கும் சொல்லுங்கள், நான் வாங்க வேண்டும் என்று அந்த ரிசப்ஷனில் அந்த பில் போடுற இடத்தில் இருக்கிறவர்கள்ட்ட போய் அவன் கேட்குறான். அப்போது அவங்க கேட்குறாங்க, நீங்கள் தான் டிக்கெட் வாங்கிட்டீங்களே திருப்பி எதுக்கு அப்படின்றப்ப, என்ன சொல்கிறீங்க புரியலை அப்படிங்கும்போது, அந்த $200 நீங்கள் 15 நாள் பயணம் செய்யக்கூடிய சாப்பாடு, பயணம் எல்லாவற்றுக்கும் சேர்த்து தானே, எதற்கு நீங்கள் பணம் கொடுக்க வேண்டும்? இலவசம் தானே சாப்பாடு. அப்படி என்ற போது தான் அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. அடப்பாவமே, 5 நாட்களும் நான் உணவே இல்லாமல் பசியோடு இருந்திருக்கிறேன். அப்படியானால் இலவசமான உணவு கிடைத்தும் அதை உண்ணாமல் போய்விட்டோமே என்ற வருத்தத்தில் அவன் அன்றைய நாட்களில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டான். இன்றைக்கு அநேக நேரங்களில் கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய அநேகருடைய வாழ்க்கையும் கூட நமக்கென்று கிறிஸ்து சகலத்தையும் நிறைவேற்றி முடித்திருந்தாலும், சகல ஆசீர்வாதங்களை நமக்கென பொழியும்படி தம் உடலில் நம்முடைய எல்லா வேதனைகளையும் சுமந்திருந்தாலும் அநேகர் நினைக்கிற காரியம் என்ன? இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காக இறந்தார்,
இயேசு கிறிஸ்து என் பாவ மன்னிப்புக்காக இருந்தார், இவ்வளவுதான். அதை தாண்டி நம்ம மக்கள் அநேக நேரங்களில் அதை தாண்டி போவதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காக மட்டுமல்ல, நம்முடைய துக்கங்கள், நம்முடைய நோய்கள், நம்முடைய சாபங்கள் அனைத்தையும் தன் உடலில் ஏற்று நமக்கு ஆசீர்வாதத்தை பொழிந்தருளினார். இது புதிய ஏற்பாடாக இருந்தாலும் கூட, பழைய ஏற்பாட்டிலும் கூட தாவீது திருப்பாடல் சங்கீதம் 103 1 முதல் 4 வசனத்தை பார்க்கும்போது தாவீது கூட என்ன சொல்கிறார் பாருங்க. என் உயிரே ஆண்டவரை போற்று, என் முழு உள்ளமே அவர் திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்று, அவருடைய கனிவான செயல்களை மறவாதே அப்படி சொல்றார். கனிவான செயல்களை மறவாதே அப்படின்ட்டு, அந்த கனிவான செயல்கள் என்னதான்? பழைய ஏற்பாட்டின் காலத்திலே கூட ஆண்டவர் எப்படி இருந்தார்? அவர் குற்றங்களை மன்னிக்கிறார். தாவீது சொல்கிறார், அவர் என் குற்றங்களை மன்னிக்கிறார், என் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார், என் உயிரை படுகொலியிலிருந்து மீட்கிறார், பேரன்பையும் இரக்கத்தையும் அவர் எனக்கு மணிமுடியாய் சூட்டியுள்ளார், என் வாழ்நாளை நலன்களால், அதாவது நன்மைகளால் நிறைவு பெற செய்தார், என் இளமை கழுகின் இளமை போல பொலிவுறும் என்று ஆண்டவரை அவர் புகழ்ந்து பாடுகிறார். அப்போ பழைய ஏற்பாட்டிலும் கூட கடவுள் எப்படி இருக்கிறார்னா, பாவங்களை மட்டும் மன்னிப்பதில்லை, அவர் நோய்களை நீக்குகிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய உயிரை சாத்தானின் கைகளிலிருந்து மீட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, பேரன்பை இரக்கத்தையும் மணிமுடியாய் சூட்டுகிறார், வாழ்நாளை நலன்களால் நிறைவு பெற செய்கிறார். இளமை கழுகின் இளமை போல பாருங்க, கடவுள் எப்படி நன்மைகளால் நிறைவாக்குறது மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகள் நாம் கழுகை போல இளமை உடையவர்களாய் வாழ வேண்டும் என்பதையும் ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை இந்த வார்த்தையானது என்ன செய்கிறது? சொல்கிறது. அப்படியானால் நாம் சுகம் அடைவது கடவுளின் பரிகார பலியில் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய பரிகார பலியில் நாம் பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, நம்முடைய உடல் சுகமும் அங்கே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பைபிளில் பார்க்கிறோம், 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை தூய்மைப்படுத்துகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 2:24 அவருடைய காயங்களால் நாம் சுகமடைகிறோம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 8:9 அவர் செல்வராயிருந்து நமக்காக ஏழையானார், அவருடைய ஏழ்மையினாலே நாம் செல்வராகும்படி இப்படி செய்தார் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. எஸ்ஏ 53:4 சொல்லப்படுகிறது, அவர் நம் துக்கங்களை சுமந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொலேசியர் 1:13 அவர் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தன் அன்பார்ந்த மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆட்சிக்குள் நம்மை உட்படுத்தினார், இயேசுவின் பாடுகள் வழியாக என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 3:16 பார்க்கும்போது தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் எல்லோருமே நிலை வாழ்வை, அவர் மீது நம்பிக்கை கொண்ட எல்லோருமே நிறைவான வாழ்வை நிலையான வாழ்வை, அதாவது இந்த பூமியில் மட்டுமல்ல பரலோகம் செல்லும் வரை ஒரு நிறைவான ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்பதற்காக அந்த மகனை கொடுக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார் என்று இந்த வார்த்தை சொல்கிறது. அப்போ நாம் மேற்கண்ட வசனங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்து பாவத்திற்கு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நிறைவாய் நாம் வாழும்படி, நிறைவான ஒரு வாழ்க்கை வாழும்படி இயேசு நமக்காக தம் உடலில் நம்முடைய எல்லா பாவங்கள், நோய்கள், சுமைகள், துக்கங்கள், ஏழ்மைகள், வறுமைகள் அனைத்தையும் சுமந்தார் என்பதை வேத வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் பரிகார பலியை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு உண்டு. இதை நிறைய பேர் என்ன செய்வதில்லை, அறிவது இல்லை. நிறைவான வாழ்வு என்பது என்ன? என் வாழ்க்கையில் ஏழ்மை இல்லாத வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை, நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, சாபம் இல்லாத வாழ்க்கை, சாத்தானிற்கு அடிமை இல்லாத ஒரு வாழ்க்கை, பாவங்கள் நீங்கி பரிசுத்தமாய் வாழ்கிற வாழ்க்கை, பாவ மன்னிப்பை பெற்ற பூரண ஒரு வாழ்க்கை, இது எல்லாம் சேர்ந்தது தான் மீட்பு என்றோ நிறைவாழ்வு என்றோ சொல்கிறோம். அப்போ நாம் ஒரு பக்கத்தை மட்டும் வைத்துக்கொண்டு, குறிப்பாக ஒருவருக்கு ஒரு 10 வீடுகள் இருக்கிறது, தன் மகனுக்கு கடைசி நாட்களில் 10 வீட்டையும் தன் மகனுக்கு எழுதி கொடுக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். இல்லை உங்களுக்கு எழுதி கொடுக்க விரும்புகிறார் உங்கள் தந்தை, நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ஒரு வீடு மட்டும் போதும், 9 வீடு யாருக்காவது கொடுத்துருங்க அப்படின்னு நீங்கள் சம்மதிப்பீர்களா? சம்மதிக்க மாட்டீங்க. எல்லாம் என் தந்தையுடையாவும் என்னுடையவன்னு சொல்லி நாம் அதை வாங்கிக் கொள்கிறோம். அதுபோல தான் கடவுள் தன் மகன் கிறிஸ்து இயேசு வழியாக அனைத்தையும் நமக்காய் செய்து முடித்தார். அவைகளை அறிந்து கொண்டு நிறைவான வாழ்க்கை வாழவே இயேசு இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். திருத்தூதர் பணி, அதாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 சொல்கிறது, கடவுள் நாசரேத்தூர் இயேசுவின் மீது தூய ஆவியின் வல்லமை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததினால், இயேசுவோடு கடவுள் இருந்ததினாலே அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த யாவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே போனார் என்று இங்கே பேதுரு கொர்நேலியுடைய வீட்டில் பிரசங்கம் பண்ணும்போது சொல்கிற அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம்.
அப்போ இயேசுவின் மீது கடவுளின் ஆவியானவர் இருந்தார். கடவுளின் ஆவியர் அவரோடு இருந்ததினாலே, கடவுள் அவரோடு இருந்ததினாலே அலகையின் கொடுமை, சாத்தானின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை செய்தார். அது மட்டுமல்ல, எல்லா மக்களுக்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார் என்று பைபிள் இங்கே சுட்டி காண்பிக்கிறது. அப்போ பேதுரு என்ன சொல்ல வருகிறார்? நாம் அலகையின் பிடியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு, நாம் நன்மைகளால் நிறைவடையும்படி இயேசு இந்த உலகில் தோன்றினார் என்பதை இங்கே பேதுரு சொல்வதை நாம் கவனிக்கிறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை பார்க்கும்போது இயேசு தன்னுடைய முதல் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது பேய் பிடித்த பலரை மாலை வேளையில் இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள் ஓடி போயின, மேலும் எல்லா நோயாளர்களையும் இயேசு குணமாக்கினார். இவ்வாறு நம் பிணிகளை தாங்கிக் கொண்டு துக்கங்களை ஏற்றுக்கொண்டார் என்று எசையா இறைவாக்கு, எசையா 53:4-5 சொல்லப்பட்ட இறைவாக்கு நிறைவேறிற்று என்று அங்கே மத்தேயு இந்த வார்த்தையை சுட்டி காண்பிக்கிறார். அப்போ இயேசு ஏன் வந்தார் அப்படின்னா, நோயின் பிடியில் இருக்கிற மனிதர்களை விடுவிப்பதற்கு, நோயினால் பாதிக்கப்பட்ட மனிதர்களை விடுதலை செய்து அவர் ஒவ்வொருவருக்கும் மீட்பை கொடுத்தார். இயேசுவினுடைய ஊழியத்தின் மிகப்பெரிய ஊழியம் என்ன? பாவங்களை மன்னிப்பதோடு மட்டும் இயேசு நிற்கவில்லை. அதிகமாய் பாவங்களை மன்னிப்பதோடு அதற்கு இணையாக இயேசு நோய்களிலிருந்து அநேகரை குணமாக்கினார், அநேகரை விடுதலை செய்தார். சாத்தான் பிடியினால் ஏற்பட்ட நோய்கள், இல்லை சாபங்களினால் ஏற்பட்ட நோய்கள், இல்லை உடல் பிரச்சனைகளினால் ஏற்பட்ட நோய்கள், இப்படி அநேக மனிதர்கள் இயேசுவிடத்தில் வந்தார்கள். எல்லோருமே இயேசு சுகமாக்கினார் என்று பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்க? வியாதி கடவுள் கொடுத்தது. கடவுள் வியாதியை கொடுக்கவே இல்லை. ஆண்டவர் பூமியில் படைக்கும் போது எல்லாம் பற்றியும் நல்லவையாய் கண்டாரே ஒழிய, அங்கே ஆண்டவர் நோயை உண்டாக்கி நோயை நல்லவையாய் கண்டேன் என்று பைபிள் எங்கேயும் கொடுக்கப்படவில்லை. அப்படியானால் நோயானது ஒரு சாபத்தினுடைய அறிகுறியாய் காணப்படுகிறது. சில நோய்கள் உடலினுடைய பராமரிப்பற்ற நிலையினாலே வருகிறோம். சில நோய்கள் உணவினால் ஏற்படுகிறவைகளாக இருக்கும். சில கொள்ளை நோய்கள் ஏற்படுகிறது. இப்படி பல விதங்களில் நோய் வருகிறது. பெரும்பாலும் முதலாக நோய் வந்ததுக்கு காரணம் சாபங்கள். மனிதன் எப்பொழுது பாவம் செய்தானோ அப்பொழுது அவனுடைய ஆத்துமாவானது என்ன செய்தது? ஒரு குற்ற உணர்வுக்குள்ளானது, பயத்துக்குரியதாய் மாறியது, ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை கொள்ளதாய் மாறியது, கவலைப்படுகிறவனாய் மாறினான், துக்கங்கு உள்ளவன மனிதனாய் மாறினான். எப்பொழுது பாவம் செய்து அவன் கீழ்ப்படியாமல் போன போது மனிதன் மீது சாபம் வந்தது. அந்த சாபத்தின் விளைவாக பாவம் வந்தது, அந்த சாபத்தின் விளைவாக நோய் வந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். இணைச்சட்டம், அதாவது உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-15 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கும். 14 வரை ஆசீர்வாதத்தை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கும். அதே இணைச்சட்டம், அதாவது உபாகமம் 28:16-68 வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா சாபத்தினால் வரும் நோய்களை குறித்து அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். உதாரணமாக நான் சில வசனங்களை மட்டும் பார்க்கிறேன். சாபத்தினால் என்ன வியாதிகள் வருகிறது அப்படின்னா, இணைச்சட்டம், அதான் உபாகமம் 28:21 கொள்ளை நோய், உருக்கு நோய், காய்ச்சல், கொப்புளம், எரிவெப்பம், நச்சுப்பனி, இப்படிப்பட்ட வியாதிகள். 27ஆம் வசனத்தில் சொல்லப்படுது மூல நோய், சொறி நோய், சிரங்கு நோய். 28வது வசனத்தில் மூளைக்கோளாறு, பார்வை இழப்பு, மனக்குழப்பம், இவைகள் மனிதனுக்கு வரும். இவைகள் சாபங்களினால் வருகிறது. அதாவது கடவுள் அனுமதிக்கிறார். கடவுள் என்ன செய்கிறார்னா அனுமதிக்கிறார். அந்த வியாதிகளை சாபிக்கப்பட்டவன் மனிதன் மீது அவர் அனுமதிக்கிறார். கடவுள் பாதுகாப்பின் இருக்கிறவர்களுக்கு அந்த நோயானது என்ன செய்வதில்லை, வருவதில்லை. கடவுளுடைய பாதுகாப்பில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நோய் தாக்குவதில்லை. மாறாக கடவுளை விட்டு விலகி சாபத்திற்குள்ளான மனிதன் நோயினால் வதைக்கப்படுகிறார். கடவுள் அதை அனுமதிக்கிறார். கடவுள் அனுமதிப்பதினால் அந்த நோய்கள் என்ன செய்கிறது, வருகிறது. ஆனால் கலாத்தியர் 3:13 சொல்கிறது, மரத்திலே தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு இயேசு கிறிஸ்து நமக்காய் சாபமாகி நம்மை சட்டத்தின் சாபத்திலிருந்து நம்மை விடுவித்தார் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சாபம் நீங்கும் போது இந்த நோய்களிலிருந்து நாம் விடுதலை பெறுகிறோம். சில வியாதிகள் பாவங்களினால் ஏற்படுகிறது. அந்த பாவம் விலகும் போது நோய்களிலிருந்து மனிதர் விடுதலை பெறுகிறார். மார்க் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்பொழுது ஒரு முடக்குவாத மனிதனை பார்த்து இயேசு சொன்னார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு போ அப்படின்னார். அவ்வளவுதான். அவன் பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே அவன் எழுந்து நடந்து விட்டான். அப்போ அவனுடைய பாவம் அவனுடைய நோய்க்கு ஒரு காரணமாக இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். சில நோய்கள் கடவுளுடைய மாட்சி வெளிப்படுவதற்கும் இருந்தது என்று பைபிளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, இயேசு மெய்யாக 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 நம் நோய்களை சுமந்து கொண்டார். நாம் நோயோடு இருப்பது ஆண்டவருக்கு விருப்பம் அல்ல.
இன்னைக்கு மனிதன் பாவத்தில் விழாதபடி போராடுகிறான். பாவத்தில் விழக்கூடாது என்பதற்காக பாவத்தை எதிர்த்து போராடுகிறான். ஆனால் ஒரு நோய் வரும்போது எதிர்த்து போராட அவனுக்கு மனது இல்லை. ஏனென்றால் அவன் நினைச்சுக்கிறான் கடவுள் அனுமதிக்கிறார் என்ற ஒரு மனநிலையில் அதை ஏற்றுக்கொள்கிறான். அதனால் நோயினால் பாதிக்கப்படுகிறான். பைபிளில் பார்க்கிறோம், 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை குறித்து பைபிள் சொல்லுகிறது. மார்க் 5 பார்க்கும் பொழுது அவள் தொடர்ந்து போராடுகிறாள். அநேக மருத்துவரை பார்க்கிறார், மருத்துவருக்காக பணத்தை செலவழித்து எல்லாம் இழந்து போகிறாள். ஆனால் அவளுடைய நம்பிக்கை தான் நோய் குணமாக வேண்டும் என்ற ஒரு வேட்கை ஏக்கம் இருந்தது. இயேசுவை பற்றி கேள்விப்பட்டாள். பாருங்க, 12 ஆண்டு இரத்தப்போக்கிற்காய் போராடினால் இந்த பைபிள் சொல்லுகிறது. இன்றைக்கி ஒரு வியாதிக்காக ஒரு வருஷம் 2 வருஷம் மனிதர்கள் போராடுவாங்க. அது பிறகு விட்டுருவாங்க. அந்த நோயை சரி வந்துடுச்சு, என்ன செய்ய முடியும், அதை அனுபவிப்போம் என்று அதில் பழகி விடுவார்கள், நோயிலே பழகி விடுவார்கள். அதனால் நோய் என்ன செய்யும், அவர்களை விட்டு போகாது. ஆனால் அந்த இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண்ணை பார்க்கும்போது அவர் 12 ஆண்டு போராடினார். போராடிய நிமித்தம் ஒரு நாள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டால், இயேசுவினுடைய ஆடையை தொட்டால் நலம் பெற்றால் என்பதை நாம் பைபிளில் பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு அநேக மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நோய் வந்துவிட்டது, என்ன செய்வது? ஆனால் நீங்கள் போராடி ஜெபிக்கும் போது அந்த நோயின் கட்டிலிருந்து விடுதலை பெற முடியும். இன்னும் சில மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படிலாம் நோயின குணமாகிரும். ஒரு சகோதரி, ஒரு ஆசிரியருடைய தாயார் கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. நாங்கள் ஊழியர்களாய் போய் ஜெபித்து நடக்க முடியாமல் கால்கள் செயலற்று இருந்த அவர்கள் நடக்க ஆரம்பித்தாங்க. சாப்பிட முடியாதவர்கள் சாப்பிட்டாங்க. எல்லாமே நடந்தது. அவங்க ஒரு அங்கங்கே நடந்தாங்க, அந்த ஹாலுக்குள்ளே நடந்தாங்க, சாப்பிட்டாங்க. சாப்பிட முடியாது, அதுவரை சாப்பிட்டதில் தண்ணீரை ஸ்பூனை வச்சு தான் தண்ணீரும் ஜூஸும் கொடுத்துருந்தாங்க, பாலை கொடுத்துருந்தாங்க. ஆனால் சாப்பிட்டாங்க, நல்லா சாப்பிட்டாங்க, நடந்தார்கள். ஆனால் அவங்க அடுத்த கேள்வி கேட்டது என்ன அப்படின்னா, டாக்டரே இனிமேல் பிழைக்க மாட்டேன்னு சொன்னால் அது எப்படி நோய் குணமாகும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டார். பாருங்கள், அவர்கள் நடக்க முடியாதவர்கள் நடந்தார்கள், சாப்பிட முடியாதவர்கள் சாப்பிட்டும் கூட அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை. நடந்தது என்ன? கொஞ்ச நேரத்தில் உடனடியாக நடந்த அவர்கள் நடக்க முடியாமல் கால்கள் மீண்டும் மரத்த நிலைக்குள் போய் சில நாட்களிலே மரித்து போனார்கள். ஏனென்றால் அநேக மனிதருடைய மனம் என்ன நினைக்கிறதுனா, இது வந்துடுச்சு போகும் அப்படின்னு சொல்லி. ஒரு மருத்துவமனைக்கு நான் ஒரு விசிட் பண்ண போகும்போது ஒரு அம்மா ஜெபிக்க சொன்னாங்க, நான் ஜெபித்தேன். அப்போ ஆஸ்மா வியாதி, ஜெபித்த உடனே அந்த வீசிங் அவர்களுக்கு நின்று விட்டது. அப்போது நான் சொன்னேன், இனிமேல் வராது அப்படின்னு விசுவாச வார்த்தைகளை அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அவங்க அடுத்த நிமிஷம் சொன்ன வார்த்தை, 20 வருஷமாக அந்த வியாதியில் கஷ்டப்படுறேன், எப்படிப்பா போகும், இன்றைக்கி போன மாதிரி இருக்கும் ஆனால் திரும்பி வந்துடும் அப்படின்னு அவர்கள் வாயால் அறிக்கை பண்ணினாங்க. நான் அவங்களை பார்த்து, சரிம்மா அது உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து விட்டேன். ஏன்னா இன்றைக்கி அநேகர் நினைக்கிறது என்னென்னா, இயேசுவால் நம் நோய்களை குணமாக்க முடியும் என்பதை விசுவசிக்க மறுக்கிறார்கள். இயேசுவால் எல்லாம் கூடும், இயேசுவுக்கு கடினமானது என்று எதுவுமே கிடையாது. மார்க் 1 40-41 ஒரு மனிதன் இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறான், இயேசுவை உமக்கு விருப்பமானால் நீர் என்னை குணமாக்கும், உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்கும். இயேசு உடனே சொல்லுகிறார், நான் விரும்புகிறேன், எஸ் எனக்கு விருப்பம் உண்டு, நான் விரும்புகிறேன் அப்படி சொல்லி இயேசு என்ன செய்கிறார், அந்த குஷ்டரோகி தொடுறார். அவ்வளோ தொட்ட மாத்திரத்தில் குஷ்டரோகி நீங்கி விட்டது. பாருங்க, அப்போ இயேசு என்ன சொன்னார், இயேசுவை உமக்கு விருப்பமானால் உமக்கு சித்தமானால். இயேசு சொல்லுகிறார், எஸ் எனக்கு விருப்பம் உண்டு, சித்தம் உண்டு, நீ சுகமாய் வாழ வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன். 3 யோவான் 2 சொல்லுகிற, பிரியமானவரை உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் நலமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று யோவான் அங்கே ஆண்டவருடைய வார்த்தை எழுதி வைக்கிறார். அப்போ ஆண்டவருடைய விருப்பம் நாம் சுகமாய் வாழ வேண்டும் என்பதே ஆண்டவருடைய விருப்பம். ஆகவே நாம் எல்லோரும் சுகமாய் வாழ வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமானால், நம்முடைய நோய்களை இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நிற்க வேண்டும். ஏனெனில் எஸ்ஐயா 53:4 சொல்லுகிறது, மெய்யாகவே இயேசு நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார் என்று. எஸ்ஐயா 53:4, மத்திய 8:17, 1 பேதுரு 2:24, இந்த 3 வசனங்களும் சொல்கிற காரியம் என்ன? இயேசு நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார், அவருடைய காயங்களால் நாம் சுகம் பெற்று விட்டோம். கல்வாரியிலே எனக்கு சுகம் கிடைத்து விட்டது. நம்மேல் கிரியை செய்கிற அந்த நோய் என்ற சாத்தானை, சாபம் என்ற சாத்தானை, நம்மில் கிரியை செய்கிற அந்த சாத்தானுடைய கிருமிகளை, அந்த நோயின் கிருமிகளை இயேசு சிலுவையிலே கொன்றுவிட்டார் என்பதை நாம் விசுவசித்தால்தான் நோய்கள் நம்மை தாக்காது. மெய்யாகவே இயேசு என் பிணிகளை ஏற்றுக்கொண்டு விட்டார், இயேசு என் உடலில் இருந்த எல்லா நோய்களையும் சுமந்தார் என்றால் நான் எதற்காய் சுமக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் இருக்க வேண்டும். அது இருந்தால் மட்டும்தான் நாம் விடுதலை பெற முடியும். இயேசு என் நோய்களை சுமந்தார் என்பதை விசுவசிக்காமல் நோயிலிருந்து நீங்கள் விடுதலை பெற முடியாது.
தெளிவாக பைபிள் சொல்கிறது, நாம் அவருடைய காயங்களினாலே குணமடைந்துள்ளோம். இன்றைக்கும் இயேசுவின் காயங்கள் அப்படி இருக்கு. அவருடைய தழும்புகளோடு தான் இயேசு இருக்கிறார். காரணம் என்னவென்றால், தன் பிள்ளைகளின் கடைசி அவருடைய வருகை நாட்கள் வரை நோய்வாய்ப்படுகிற தன் பிள்ளைகளை குணமாக்கும்படி இயேசு இன்றைக்கும் தழும்புகளோடு இருக்கிறார். ஏனெனில் நாம் அவரை பார்த்து, இயேசுவே உம்முடைய தழும்புகளால் உம்முடைய காயங்களால் என்னை சுகமாக்கும் என்று சொல்லும்போது அவர் நம்மை அந்த கட்டுகளிலிருந்து விடுதலை செய்கிறார். அப்போ இந்த நோய்கள் வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே யாக்கோபு சொல்லுகிறார், கடவுளுக்கு பணிந்திருங்கள், அழகையை எதிர்த்தெழுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பாருங்க, அப்போ சாத்தானே நாம் எதிர்த்து நிற்கும் போது ஓடி போவான் என்றால், உங்கள் உடலில் நோய் வரும்போது நீங்கள் அதை எதிர்த்து நிற்க வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வியாதியை, என்மேல் உனக்கு அதிகாரம் இல்லை, நீ சபிக்கப்பட்ட ஒரு நோய், சிலுவையிலே அறையப்பட்ட நோய், இயேசு உன்னை என்ன செய்தார்? தன் உடலில் தாங்கி கொண்டு ஏற்றுக்கொண்டு உன்னை சிலுவையிலே கொன்று விட்டார். அப்படிப்பட்ட நோயை என்மேல் உனக்கு அதிகாரம் இல்லை. அது எந்த வியாதியா இருந்தாலும் சரி, கேன்சர் வியாதியா இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம், சபிக்கப்பட்ட வியாதியே, சிலுவையிலே அறையப்பட்ட வியாதியை, என்மேல் உனக்கு அதிகாரம் இல்லை, உன் கரங்களை எடுத்துக்கொண்டு ஓடிப்போ, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் காயங்களால் நான் சுகமடைந்தேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் அந்த நோயின் கட்டிலிருந்து விடுதலை பெறுகிறீர்கள். பாருங்க, இன்னைக்கு மீட்பு என்ற வார்த்தை 100க்கு மேல் பைபிளில் இருக்கிறது. அதை போலவே குணமாகு என்ற வார்த்தையும் 100க்கு மேற்பட்ட இடங்களில் பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் அநேக இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. மீட்புங்கிற வார்த்தைக்கு இணையாக குணமடை, குணமாகு, சுகமடைவாய் அப்படிங்கிற வார்த்தை 100க்கு மேற்பட்ட வார்த்தைகள் பைபிளில் இருக்குது. ஆகவே நாம் குணமடைய வேண்டும் என்பது ஆண்டவர் விருப்பம். அதை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். இயேசு என் நோய்களை சுமந்தார், ஆகவே இந்த நோய்கள் என் மேல் கிரியை செய்ய முடியாது என்ற வார்த்தையும், என்ற பலமும் விசுவாசமும் அறிக்கையும் நம்முடைய நாவிலும் எண்ணங்களிலும் இருக்க வேண்டும். இருந்தால் தான் நாம் விடுதலை செய்ய முடியும், பெற முடியும். ஹைப்போகாண்ட்ரியாக் என்ற ஒரு வியாதி, அதாவது சைக்கோசோமட்டிக்குமாங்க. அவங்களுக்கு அப்படின்னா நோய் இருக்காது, வியாதி கிடையாது, ஆனால் தனக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கிறது என்று நினைத்தே மருந்துகள் சாப்பிடுவார்கள். பாருங்க, அந்த சைக்கோசோமட்டிக் வியாதிஸ்டர் தனக்கு நோய் இல்லைனாலும் மாத்திரை சாப்பிடுவாங்க. இந்த நோய் இருக்குமோ அப்படின்னு ஏதாவது கூகுளில் போய் எடுத்து செய்வாங்க, அடித்து பார்த்துட்டு அவங்களே கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த மாத்திரை வாங்கி சாப்பிடுவார்கள். அவங்க நோயில்லாத அவர்களே தங்களுக்கு நோய் இருப்பதாய் நினைத்து அந்த நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று போராடுகிறார்கள் என்றால், தெளிவான சிந்தனை கொண்டு இருக்கிற நாம் ஒவ்வொருவருமே அந்த நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற மனநிலையோடு நாம் ஆண்டவருடைய நாமத்தில் அமரும் பொழுது ஆண்டவர் நம் நோய்களை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமக்கிறார். பைபிளில் எசையா 53:4-5 சொல்கிறது, மெய்யாகவே மெய்யாகவே இயேசு நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார், மெய்யாகவே நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். இயேசு மெய்யாகவே நமக்கு நிறைவாழ்வை அளிக்கும்படி அவர் தண்டிக்கப்பட்டார், அவர் தம் காயங்களால் குணமடைகிறோம் என்று எசையா இறைவாக்கினர் எழுதி வைத்திருந்தார். இந்த வார்த்தைகளெல்லாம் பாருங்க, பிணிகளை தாங்கிக் கொண்டார், மெய்யாகவே தாங்கிக் கொண்டார். அப்போ இயேசு உண்மையாகவே உன்னுடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு விட்டார். மகனே மகளே, நீ ஏன் சுமக்கிற அப்படிங்கிறது மாதிரி எசையா அங்கே குறிப்பிடுகிறார். இரண்டாவது, துக்கங்களை சுமந்து கொண்டார், நமக்கு நிறைவாழ்வை அளிக்கும்படி. அதாவது நாம் தண்டிக்கப்பட்டு, பாவங்களாலோ சாபங்களாலோ தண்டிக்கப்பட்டு நோயினாலே அழிந்து போகாதபடி நாம் நோயில்லாத நிறைவான சுகமான ஒரு வாழ்க்கை வாழும்படி இயேசு தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களாலே நாம் என்ன செய்கிறோம்? குணமடைகிறோம் என்பதை வேதம் நமக்கு அழகாய் சுட்டி காண்பிக்கிறது. அப்போ எல்லா நோய்க்கும் மருந்தாக எசேயாவுடைய இந்த இறைவாக்கை நாம் காண்கிறோம். அப்போ நாம் ஒவ்வொருவரும் சுகமடைய வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆண்டவருடைய விருப்பம் நாம் சுகமாய் வாழ வேண்டும் என்பதே. ஒரு கூட்டத்திற்கு ஒரு சகோதரி ஒரு முறை வந்திருந்தார்கள், நான் பிரசங்கிக்க போயிருந்தேன். அப்பொழுது அவர்களுக்கு 3 கட்டிகள், கேன்சர் கட்டிகள். அவர்களுக்கு ஏழ்மையினாலே அதை செலவழிக்க முடியாத நிலைமை. அப்போ நாங்கள் ஊழியர்கள், சகோதர சகோதரி எல்லாம் சேர்ந்து ஜெபித்தோம். இயேசு கிறிஸ்துவின் காயங்களினாலே நீங்கள் சுகம் அடைகிறீர்கள் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்தோம். ஜெபித்த போது அடுத்த நாள் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு ஒரு அடுத்த நாள் அவர்கள் பயணமாக வேண்டும், அந்த டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டும். அவங்க தூத்துக்குடியில் எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு அந்த டாக்டரை போய் பார்க்குறாங்க. டாக்டர் அந்த ரிப்போர்ட்டை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா சிடி ஸ்கேன் ஏற்கனவே எடுக்கப்பட்டு இருக்கிறது.
அவர் டாக்டர் பார்த்து கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் குழம்பி போயிட்டாங்க. ஏன்னா இந்த அம்மா தான் ரிப்போர்ட் எடுத்தாங்களா, அந்த லேபுக்கு ஃபோன் பண்ணி இந்த அம்மா தான் வந்தாங்களா, அந்த அம்மா தானே, நீண்ட நேரம் குழப்பம். கேட்குறாங்க, போனாங்க அந்த நோயாளி, நோயினால் பாதிக்கப்பட்டவங்க கேட்குறாங்க, என்னாச்சு டாக்டர் அப்படிங்கும்போது, இல்லைம்மா முதல்ல 3 கட்டிகள் இருந்தது, ஆனால் இன்றைக்கு அந்த கட்டி இல்லை. அது எப்படி அப்படிங்கும்போது தான் அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க, நேற்றைய நாளிலே நான் ஒரு ப்ரேயர் மீட்டிங் போயிருந்தேன். அங்கே இருந்த எல்லா சகோதரர்களும் எனக்காய் ஜெபித்தார்கள், சகோதர சகோதரிகளாக இணைந்து ஜெபித்தார்கள். ஆண்டவர் என்னை குணமாக்கினார். எனக்கு அந்த நேரமே தெரிந்தது விடுதலை. ஏன் அதை சொல்லலை நீ முதல்ல அப்படின்னா. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எப்படி எனக்கு ரிப்போர்ட்டை நீங்கள் சொல்வீங்க என்பதற்காக காத்திருந்தேன். இல்லைம்மா, உண்மையாகவே நீ அந்த நோயிலிருந்து விடுதலை பெற்று அதை கட்டி இல்லை, நீ உண்மையாகவே நீ போன அந்த இடத்துல உனக்கு அற்புதம் நடந்திருக்கிறது என்ற பிறகு அந்த அம்மா ஓடி இருந்து சாட்சியாக அநேக மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவர் என்னை குணமாக்கினார், ஆண்டவர் என்னை சுகமாக்கினார் என்று சொல்லி. ஆகவே எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் சுகமாய் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாய் இருக்கிறது. ஆகவே இந்த நாளில் சுகமடைய வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு சுகமாக்குவாராக. நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். உங்களுடைய பாதிக்கப்பட்ட இடத்தில் உங்கள் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த நல்ல இயேசுவே, மெய்யாகவே 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 நீர் உம் பிள்ளைகளுடைய பிணிகளை ஏற்றுக்கொண்டீர். என் இயேசு பிள்ளைகளுடைய துக்கங்களை சுமந்து கொண்டீர். உம் பிள்ளைகளுக்கு நிறைவாழ்வை கொடுக்கும்படி என் இயேசு தண்டிக்கப்பட்டீர். இயேசுவே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உம் பிள்ளைகளை உமது காயங்களினாலே சுகமாக்கும் ஆண்டவரே. உம்முடைய உடலின் ஒவ்வொரு பகுதியும் காயப்பட்டது. தலையில் ஏற்பட்ட காயங்கள் நோய்களை குணமாக்கும்படி என் இயேசு தலைமேல் முள்முடியின் காயங்களை ஏற்றுக்கொண்டீர். உடம்பில் ஏற்படும் ஒவ்வொரு நோய்களை குணமாக்கும்படி சாட்டைகளினால் என் ஆண்டவருடைய முதுகுகள் காயப்பட்டது. ஆண்டவரே, மற்றவருடைய நோயை குணமாக்கும்படி உமது கைகள் ஆண்டவரே ஆணிகளால் கடாவப்பட்டு அது காயமடைந்து இன்றைக்கு அந்த காயப்பட்ட கரத்தை நீட்டி அநேக மக்களை சுகமாக்கிறீர். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை சுகமாக்கும் ஆண்டவரே. ஆமேன் ஆண்டவரே. கால்களில் ஏற்படும் நோய்களுக்கு என் இயேசு கால்களில் ஏற்பட்ட காயத்தின் வழியாக உன் பிள்ளைகளுடைய கால்களில் ஏற்படும் மூட்டு வலிகள், எலும்பு வலிகள், பாதத்தில் காணப்படுகிற காந்தல்கள், பாதத்தில் காணப்படுகிற வலிகள் எல்லாம் இயேசுவே உம்முடைய காலில் உள்ள காயங்கள் வழியாய் சுகமடைவதாக. இதை பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள் எந்த வியாதியில் இருந்தாலும் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் காயங்களினாலே, இயேசு கிறிஸ்துவின் காயங்களினாலே பூரணமாய் சுகம் அடைவார்களாக. கிருபையின் நன்மையும் இது சகோதர சகோதரிகள் மீது என்றென்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இவர்களை அர்ப்பணம் பண்ணி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு இந்த நாளில் இந்த நேரத்தில் உங்களை சுகமாக்கியிருப்பார் என்று விசுவசிக்கிறேன். மீண்டுமாய் ஒரு முறை நீங்கள் இந்த பகல் நேரங்களில் தூங்க போகும் நேரங்களில் அந்த இடத்தில் கை வைத்து, பாதிக்கப்பட்ட இடத்தில் வைத்து, இயேசுவின் காயங்களால் நான் சுகமானேன் 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 என்று கொஞ்சம் நேரம் சொல்லிவிட்டு ஒரு 3 நாட்களுக்கு தொடர்ந்து ஜெபியுங்கள். அந்த இடத்தில் இருந்த வழிகளும் பிரச்சனைகளும் காணாமல் போகும். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.